இதை போடணும், ஆர்சி போடணும். சரியா? கொஸ்டின் ஓபன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எல்லா கொஸ்டினையும் பார்க்கணும். சரி, முதல்ல அட்டன் பண்ணலாமா வேண்டாமா? என்னதுங்க என்னது? இந்த வேர்டு கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது. உங்க ஆர்டர் எப்படி இருக்கணும்னா, கிராமர் ஃபர்ஸ்ட், கிராமர் வைஸ் கொஸ்டின்ஸ், அடுத்தது ஒகேபுலரி, ஃபைனலா தான் ரீடிங் கொஸ்டின். இது எங்க வருது? ஒகேப் அண்ட் ரீடிங் குள்ள வருது. சரியா? இது எங்க அட்டன் பண்ணலாம்? பாராஜம்பிளுக்கு முன்னாடி. கரெக்டா? பாராஜம்பிள் அண்ட் ஆர்சி வச்சிருப்போம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அட்டன் பண்ணலாம். பாராஜம்பிளுக்கும் இதே மாதிரி 5 சென்டென்ஸ் இருக்கும், இதுக்கும் 5 சென்டென்ஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண கூடாது. கொஸ்டின் அதே மாதிரிதான். அடுத்தது இது அட்டன் பண்ணும். மேல இருக்கிறதுக்கு முன்னாடியா பின்னாடியா? முன்னாடி. அதுக்கெல்லாம் முன்னாடி கிராமரு, அடுத்த ஒகேப்ஸ். இல்ல, இந்த ஒகேப்ஸ் ஏரியால பில்லர் எல்லாமே வந்துடும். சரி, இப்ப இதுவும் ஃபர்ஸ்ட் கிடையாது. அடுத்தது எரர். இப்ப போடவா வேண்டாமா? வேண்டாம். ரைட். அடுத்தது போடலாமா? இதுதான் எப்ப பண்ணணும்? ஃபர்ஸ்ட் போடணும். கொஸ்டின் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு பாத்துடலாம். இப்போ வேர்ட் ஸ்வாப்பே டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் வேற எங்கேயாவது அவன் எப்படி வச்சிருந்திருக்கலாம்? ஈஸியா வைக்கலாம். சரி, கெஸ் பண்ணுங்க. எனக்கு டவுட்டா இருக்கு. கரெக்டா? சரி, டிஃப்யூசஸ் மட்டும்தான் வேர்புங்க, வேற எதுவுமே வேர்பா இல்ல. அப்ப இது எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. bilateral relations வருமா? the answer A and D. நாய்ஸ் கேன்சலிங் போட்டீங்களா? A and D. செகண்ட் கொஸ்டின். டூ பிளஸ் V1 கரெக்டா? மற்ற எல்லாத்த விட இதுதான் ஈஸியா இருக்கு. ஸ்டார்ட்ங்கிறது V1 வருமா? படிச்சிருக்கோமா? ஸ்டார்ட்னா என்ன அர்த்தம்? வரைகிறது. ஸ்டார்ட்னா வரைகிறது. டூ சார்ட் அப்படிங்கிறது ஏன் வெட்டிக்கிட்டே இருக்கு? வயல் லூஸா இருந்தா தானே சவுண்டே கேக்குது. கேக்குதா? மைக்ல கேட்கல. ஆன்சர் என்னதுங்க? தேர்ட் ஆப்ஷன். கண்டிப்பா ஏசிய ஒரு தடவை செக் பண்ணிக்கிறீங்க லைட்டா. ஏர்போர்ட் ப்ரெடிக்டிவ் ஆபரேஷன் சென்டர் லெவரேஜ்னா என்ன அர்த்தம்? அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, டேக் அட்வான்டேஜ். சரி, even the largely positive optics of the visit. கரெக்டா? ஆன்சர் ஏசி அண்ட் பிடி. என்னாச்சு? அப்ரோச் என்னதுங்க? இது கரெக்டா இருக்கு, வேற வேர்ப் இல்ல. சரியா? வேற மூணுமே, இது நவுனே, இது ரெண்டு அட்ஜெக்டிவ். அப்ப டி ஆன்சர்ல வராது. பிசி இல்ல ஏசி.
க்ளோஸ் டேஷ் பார்ட்னர்ஷிப். நம்மளுக்கு என்ன வரலாம்னா இது ஒரு அட்ஜெக்டிவ், இது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த கான்சல்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் போடலாம், க்ளோஸ் என்டியூரிங் பார்ட்னர்ஷிப் போடலாம். பட் இது மாறாது, ஏன்னா சச் டெப்ரடேஷன்ஸ்ங்கிறது நவுன். அப்ப அது மாறாது. அப்ப எனக்கு கண்டிப்பா எது மாறாது? சி மாறாது. ஸோ ஆன்சர் நன் ஆஃப் தி அபவ். கொஸ்டின் ஈஸி கிடையாது. நன் ஆஃப் தி அபவ்னு வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? யோசிப்போ, டைம் கன்சியூம் ஆயிடும். நெக்ஸ்ட் கனெக்டர்ஸ் போடலாமா வேண்டாமா? போடலாமா? சரி, என்ன பண்ணணும்? இத கொடுத்துட்டாங்க, கனெக்டர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணணும். காலமும் இருக்கு, கனெக்டர்ஸ் இருக்கு. 3 கனெக்டர்ல எது ஈஸி? எது ஈஸி? பட் எப்பவுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈஸி. பட் ஈஸி. இப்போ பாசிட்டிவ் வரணும், நெகட்டிவ் வரும். டாக்டர் டெலிவர்ட் ஸ்பீச் ஃப்ளாலெஸ்லி. காலம் கொஸ்டினுடைய அப்ரோச் என்னது? ரொம்ப நாள் ஆயிடுச்சு காலம் கொஸ்டின் பார்த்து. இத லாஸ்டையும் ஃபர்ஸ்டையும் கிட்டு ஃப்ளாலெஸ்லி கிட்டு த ஆடியன்ஸ். இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வழக்கமா காலம் கொஸ்டின் எப்படி போடுவோம்னா கடைசி இதையும் ஃபர்ஸ்டையும் சேர்ப்போம். கரெக்டா? இங்க அது யூஸே ஆகாது. ஏன்னா என்ன வரப்போகுது? கனெக்டர் வரப்போகுது. அப்போ இங்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்க போது, கிட்ட ஒரு கிளாஸ் இருக்க போகுது. ரைட், கிளாஸ் கனெக்ட் பண்ணணும், கண்டென்ட் ஒரே கண்டென்ட் செக் பண்ணணும், அவ்வளவுதான். ஆக்டர் டெலிவர்ட் ஸ்பீச் ஃப்ளாலெஸ்லி. வேற அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் வராது. ஹிஸ் கம்ப்யூட்டர் சடன்லி கிராஷ்ட். இங்கிட்டு தி ஆடியன்ஸ் லிசன்ட். எது கூட கனெக்ட் பண்றது? P and S. கரெக்டா? PS வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? PS மட்டும்தான் பாக்குறேன், வேற எதுவுமே பார்க்கல. PS வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் இருக்கு, செக் பண்ணணும். P2S வருமா? Doctor delivered his speech flawlessly as the audience listened in complete silence, hanging on to every word. Today part of speech என்ன? Hanging உடைய part of speech என்னதுங்க? V1 ing as a connect. As உடைய மீனிங் சொல்லுங்க. ஆஸுக்கு என்னென்ன மீனிங் இருக்குன்னா, பிகாஸ் இருக்கு, ஒயில் இருக்கு. 3வது ப்ரிப்போசிஷனா வரும்போது லைக். ரைட், கனெக்ட் ஆகுது. இங்க என்ன மீனிங்? அதுதான் சொன்னாரு, பிகாஸ் சொன்னாரு. ஆக்டர் ஸ்பீச்ச ஃப்ளாலெஸ்ஸா டெலிவர் பண்ணாரு, அதனால அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் எது நடக்கும்? ஃபர்ஸ்ட் எது நடக்குங்க? ஃபர்ஸ்ட் எது நடக்கும்? ஸ்பீச். பிகாஸ்ங்கிறது ரீசன். கரெக்டா? எப்பவுமே ரீசன் ஃபர்ஸ்ட் வருமா செகண்ட் வருமா? ரீசன் எப்பவுமே எங்கெங்க வரும்? ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லிட்டு தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? ரிசல்ட் சொல்ல முடியும். இந்த காரணத்தினால இப்படி லிசன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். இப்படி பேசினதுனால இப்படி லிசன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆஸுக்கு இங்க கரெக்ட், பட் பிகாஸ் மீனிங் கிடையாது. ஆஸுக்கு என்ன மீனிங்னா ஒய். அடுத்தது, they had planned a beautiful outdoor wedding, but unexpected rain forced them to move the ceremony indoors. 3வது ஆப்ஷன் Q3U. He was in the middle of a presentation when his computer suddenly crashed, leaving him scrambling to recover his work. கரெக்டா? நான் தேடி தேடி எடுத்து வச்சா ஒரு போய் டெஸ்ட் போட மாட்டேங்க. பார்ப்போம். 3 வார்த்தையில எது ஈஸி அப்படின்னா, திரும்பியும் ஆல்தோ த ஈஸி. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் நம்மளுக்கு எப்பவுமே ஈஸி. ஆப்போசிட் டைப். எப்படி வாசிக்கணுங்க? ஃபர்ஸ்ட் இதை வாசிச்சுட்டு இதை 3ஐயும் வாசிக்கணும். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். இங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியலன்னா தான் இந்த இதுக்கு போகணும். இதை 3 வாசிச்சு இதை 3 வாசிக்க கூட கம்ப்ளீட்லி தப்பான அப்ரோச். இதை ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் தான் வாசிக்கணும், இல்ல சின்னதை மட்டும் தான் வாசிக்கணும்.
வாசிட்டு இங்க கனெக்ட் பண்ணணும். எங்க கனெக்ட் ஆகுது? பியும் எஸ்ஸும் ஆல்தோ போட்டுடலாமா? போட்டுலாம் தானே. அப்ப பி என்னது புரியல? இருங்க ஃபர்ஸ்ட் வாரேன். பிஎஸ் கனெக்ட் ஆகுதா? ரைட். பிஎஸ் கனெக்ட் ஆனா ஆல்தோ தான் போட முடியும். கரெக்டா? ஏன்னா ஃபிலிம் அழகா இருக்கு, ஆனா ஸ்டோரி லைன் ப்ரெடிக்டபிளா இருக்கு, மேக்கிங் இட் லெஸ் என்கேஜிங். அந்த அளவுக்கு என்கேஜிங்கா இல்ல. தேன் இருக்கா கம்பேரிட்டிவ், அதனாலதான் லெஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன வரும்னா P1S தான் வரும். அப்படிதானே? P1S இருக்கா? இல்ல. ஆன்சர் என்னது? none of the above தான் ஆன்சர். கொஸ்டின் ஈஸி தான், ஆனா none of the above ஆன்சர்ல இருக்கும். இதுதான் உங்களுக்கு ட்விஸ்டா இருக்கும். வேணா மத்தது செக் பண்ணி பார்ப்போம். She took a deep breath, gathered her confidence and stepped on to the stage. கரெக்டா? Q3T. Q3T இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட். He hasn't spoken to his childhood best friend because they had a heated argument over a minor misunderstanding. ஆப்ஷன்ல இருக்கா? R2U இருக்குதா? கரெக்ஷன்லாம் பார்க்காம இருந்தா கூட டெஸ்ட் போடலாம். கரெக்ஷனே பார்த்தாச்சே. அடுத்தது பாஸ்டா covered with snow and ice. லேப்டாப் மார்க்கெட் பார்த்தோன்னே வேண்டாம். they decided. கரெக்டா? அப்போ பியும் டியும் பிடி எது கனெக்ட் ஆகும்? இப்படிலாம் இருந்துச்சுன்னா போக முடியாது. ஆனாலும் அவங்க கண்டினியூ பண்றாங்க. இப்ப P3T P3T Q2S Q2U R1S R1U. இங்க பாருங்க, 2 தான் கனெக்ட் பண்ணும், P1 தான் கனெக்ட் பண்ணும். இப்ப கனெக்டரை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. P3T கண்டுபிடிச்சிட்டோம். கேள்வி என்னன்னா QS QU. Company provides excellent health benefits to its employees. It offers flexible working hours. நிப்பாட்டின்னு ஃபுல்லா வாசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆன்சர் Q2U, fourth option. உள்ளார எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம்? 2 3 4 5 6. சரி, 6 கொஸ்டின் போடுறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கு, எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம்? 6 இருக்கு இல்லைங்க, 6 வந்துட்டு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க 5 எடுக்கணும். நீங்க 4 எடுத்தீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு லாஸ்ட் தான். 6ல ஒண்ணு வேணா தப்பு விடலாம், பட் குறைஞ்சது என்ன எடுக்கணும்? 5 எடுக்கணும். யோசிச்சு பாருங்க, பக்கத்துல உட்கார்ந்துருக்கவர் தான், உங்கள மாதிரி படிக்கிறவர் தான், பேசிக்க கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் பதட்டம் இல்லாம 6க்கு 6 போட்டுருவாப்ல. நீங்க லைட்டா பயந்து சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்ல எவ்வளவு போடுவீங்க? 4 போடுவீங்க. வித்தியாசம் இருக்கா இல்லையா? 4 வராது, உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வரும்? 4 போட்டு 2 தப்பாயிரும், உங்களுக்கு 3 வரும். எவ்வளவு மார்க் வித்தியாசம் ஆயிட்டு? ஏற்கனவே 2 மார்க் வித்தியாசம் ஆயிட்டு. இந்த இங்கிலீஷ் முடிகிறதுக்குள்ள அவர் உங்களை விட 5-6 மார்க் ஏறிடுவார். 5-6 மார்க்க நீங்க என்ன பண்ணணும்? பின்னாடி துரத்தி பிடிக்கணும். இப்போ இது ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் போட்டா கண்டிப்பா போட்டுரும். ரைட்ஸ். அடுத்து என்ன இருக்கு? ஆர்சி இருக்கு. 16 to 23. True or false என்னென்னலாமா கேட்கானுங்க. ரெப்பகேஷன்ஸ்
ஆன்சர். கன்செஷன் என்ன அர்த்தம்? கன்செஷன் கன்செஷன் டிஸ்கவுண்ட். இண்டிகேஷன்னா பழி வாங்குறது. வெஞ்சன்ஸ், விண்டிகேஷன், ராமிஃபிகேஷன் தான் கரெக்ட். படிச்சிருக்கோமா? கான்சிக்வென்சஸ், இம்ப்ளிகேஷன்ஸ். சரி, 7 போட்டாச்சு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் டெஸ்ட்ல? இப்போ நேரத்துக்கு டெஸ்ட்ல எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்குமா? 7 நிமிஷம் கூட ஆயிருக்காது, பட் 7 நிமிஷம் வச்சுக்கணும். எவ்வளவு நேரம் இருக்கு? கஷ்டம்டா சாமி, நீ 28 நிமிஷம் இருக்கு. இந்த கொஸ்டின் போட முடியுமா? போட முடியாது. சொல்லுங்க, போட முடியுமா? போடுங்க ஆன்சர். செஞ்சுட்டாங்க நம்மள. அது நம்ம உள்ள போய் ஒரு 3/4 செகண்ட் விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னன்னா ஒன்லி 1 வரலாம், 2 and 3 வரலாம். கரெக்டா? 2 and 3 இருக்கு, ஒன்லி 1. வாட்ச் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இதெல்லாம் நம்மளுக்கு புரியாது. Unlike Google and IBM's quantum processors which focus on increasing number of qubits. இவங்கள மாதிரி இல்லாம மைக்ரோசாஃப்ட் டிஃபரெண்ட் அப்ரோச் பண்ணுது. பை என்ன பண்ணுது? இது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் இத மாதிரி இது இல்லைன்னு சொல்ல முடியும். இது ஸ்டெபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டியை ஏத்துதா இறக்குதா, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் இது ஏத்துச்சுன்னா இது இறக்குச்சுன்னு சொல்ல முடியும், இது இறக்குச்சுன்னா இது ஏத்துச்சுன்னு சொல்ல. என்ன பண்றாங்க என் போனுங்கம்மா? இதுக்கு பெஸ்ட் வழி என்னது? ஆர்சிய ரீட் பண்ணிடுவோமா உட்காந்து? என்னங்க பண்ணணும் இதுக்கு? ஆர்சி ரீட் பண்ணணுமா? என்ன பண்ணணுங்க? இந்த ஏரியாவை ரீட் பண்ணலாம். ஆர்சியில என்ன பண்ணலாம்? இந்த ஏரியாவை ரீட் பண்ணலாம். அது இப்ப நம்ம ரீட் பண்ண வேண்டாம், முடிச்சுட்டு வருவோம். நம்ம போற போக்கில் அப்படி பார்த்தோம், லைட்டா ஈஸியா இருந்துச்சுன்னா நம்மளால போட்டுக்க முடியும். ஆனா இங்க அந்த அளவுக்கு ஈஸியா இல்ல, ஏன்னா நம்மளால இதை வச்சு கண்டுபிடிக்க முடியல. கியூபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஸ்டெபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி என்ன ஆகும் நமக்கு தெரியாது. புரிஞ்சுட்டா? இந்த மாதிரி கொஸ்டின் பாக்குறது பிரச்சனை கிடையாது, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடணும். இதை இப்போதைக்கு நம்ம அட்டென்ட் பண்ண முடியாது. of the following is true, false, quantum computing வச்சு அடிச்சு நொறுக்கி இருக்கானுங்க. exponentially ஆன்சர் என்னதுங்க? எது சினானிம்ஸ்? எது சினானிம்ஸ்? கிராஜுவலி, ஸ்டெடிலி சினானிம்ஸ் தானே. ஸ்லோவா, எக்ஸ்டென்சிவ்லினா அதிகமா அப்படின்னு அர்த்தம். ஒன்லி 1 வரணும், இல்ல 2 and 3 வரணும். 2 and 3 ஆப்ஷன்ல இல்ல. போடுவோமா வேண்டாமா? போடலாமா? ரைட், ஒன்லி 1 தான் கரெக்ட். எக்ஸ்போனன்ட்னா என்னதுங்க? எக்ஸ்போனன்ட்னா என்னது? மேக்ஸ்ல எக்ஸ்போனன்ட்னா என்னது? மேக்ஸ்ல எக்ஸ்போனன்ட்னா என்னதுன்னா பவர்ல போடணும். சரியா? ஒரு வேல்யூவை பவர்ல போட்டோம்னா எப்படி ஏறும்?
ஸ்லோவாவா வேகமாவா? வேகமா ஏறும். எக்ஸ்போனென்ஷியலினா ரொம்ப ஃபாஸ்டான்னு அர்த்தம், எக்ஸ்டென்சிவ்லின்னு அர்த்தம். ஸ்லோவா அப்படிங்கிற மீனிங் வராது, இல்ல கிராஜுவலா வராது. நல்லா பாத்துக்கிடுங்க. என்ன கேட்டிருக்கானுங்க? ஆன்டனிம். டிசைசிவ்ங்கிறது சினோனிம். சரியா? ஆன்சர் என்னது? லீட் டு. ஆட்சி பக்கமே நம்ம இனிமேல் வர வேண்டாம், இதுவே நம்மளுக்கு போதும். அடுத்தது பேராஜம்பிள் இருக்கு, எரர் இருக்கு, பிரேசல் வேர்ப்ஸ் இருக்கு. எதை போட? பிரேசல் வேர்பை தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ எரர் கொஸ்டின் நிறைய இருக்கு, எரருக்கு போகணும், அதுக்கப்புறம் ஃபில்லட்ஸுக்கு போகணும், அதுக்கப்புறம் பேராஜம்பிள், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ். ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டேன்னா ஏற்கனவே ஒரு 7-8 கொஸ்டின் போட்டுட்டேன், 10 நிமிஷத்துல 10 கொஸ்டின் போட்டேன்னா கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா? அதை தான் உடைக்கிறதுக்கு நம்ம பிரேசல் வேர்ப் வச்சிருக்கோம். பட் இதெல்லாம் ஈஸி தான். இருங்க இருங்க, அமைதியா இருக்கு. ஆன்சர் broke out, broke into வா? ஏன் சொல்லுங்க? broke into. சரி, entered by force into ஈஸியா கேட்டானுங்க. தெரியும் நம்மளுக்கு என்னது? broke into கரெக்ட் தான். செகண்ட் கொஸ்டின். இருங்க அவங்கள சொல்ல விடுங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த கொஸ்டின் வந்துட்டு நானா வேணும்னு எடுத்துட்டு வரல, படிச்சதை எடுத்துட்டு வரல. சரியா? அதை புரிஞ்சுக்கணும். நான் படிச்சதை எடுத்துட்டு வரலங்க, ரேண்டமா பிக் பண்ணது. ரேண்டமா பிக் பண்ணதுல என்னதான் இருக்கு? படிச்சதான் இருக்கு. அப்ப யூஸ் பண்ணிக்கிடணும். வாஸ் ரைஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் அப்படின்னா கம் அப். கரெக்டா? கரெக்ட் தானே? வேற எதுமா? ரீகெயின் கான்சியஸ்னஸ் என்னது? கம் அரவுண்ட். சரி, உட்காருங்க ரெண்டு பேரும். இருங்க, அரணாதன். புல் த்ரூவா? ஆதி புல் த்ரூ. ஆன்சர் என்னது? புல் த்ரூ. 3 கொஸ்டின் போட எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? 1 நிமிஷம். 3 தெரியலைன்னா அதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது, அது 10 செகண்ட் போதும். ஏன்னா 3 கொஸ்டின் என்னதான் பண்ண போறோம்? இப்பதான் பண்ணோம். 3 கொஸ்டின்ல எவ்வளவு மார்க் வந்திருக்கு நம்மளுக்கு? 3 மார்க். 3 மார்க்ங்கிறது கோல்டு. ஏன்னா டாப் 5% மட்டும்தான் இந்த கொஸ்டினை போட போறான். நாம படிச்சது என்னமோ கொஞ்சம் பிரேசல் வேர்ப் தான், ஆனா நம்ம நேரத்துக்கு வந்துருச்சு. 3மே வரலைனாலும் அட்லீஸ்ட் எக்ஸாம்ல ஏதாவது ஒண்ணு வந்துடும். சென்டென்ஸ் வச்சு ஏதாவது கெஸ் பண்ணையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பிரேசல் வேர்ப் என்னதான் படிச்சிருக்கோங்கிறது ஞாபகம் இருக்காங்க? மேக்கு, கம்மு, புட்டு. அதுக்கப்புறம் ரேண்டமா ஒரு 50 படிச்சோமா இன்னைக்கு? 50 பிரேசல் வேர்ப் படிச்சோம். ரைட், இப்ப நம்ம ஸ்கோர் என்னது? அங்க ஒரு 7 சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் 2 போட்டோமா 3 போட்டோமா? 2 போட்டோமா 3 போட்டோமா? எக்ஸ்போனென்ஷியல் போட்டோமா? குரூஷியல் போட்டோமா? ரெப்பர்கஷன்ஸ் 3 போட்டோம். இங்கேயும் 3 போட்டாச்சு. மொத்தம் எத்தனை வந்துருச்சு இப்ப நம்மளுக்கு? 13 வந்துருச்சு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கணும்? எவ்வளவு நேரம் ஆயிருக்கணும்? 10 நிமிஷம் ஆயிருக்கும். இப்ப நம்ம எதுவும் சூப்பர் ஹியூமன் மாதிரி, லெஜெண்ட் மாதிரி, ஏலியன் மாதிரி ஏதாவது பண்ணிருக்கோமா? இல்லங்க, சாதாரணமா இந்த டெஸ்ட் போட்டிருக்கோம். ஏதாவது பண்ணிருக்கோமா? பெருசா ஏதாவது பண்ணிருக்கோமா? சிம்பிளா சாதாரணமா நம்ம போட்டிருக்கோம். நம்ம நேரத்துக்கு படிச்ச பிரேசல் வேர்ப் வந்ததுனால 3 ஸ்கோர் ஏறிடுச்சு. மற்றபடி 10 மார்க் இதுல எடுக்கக்கூடிய 10 மார்க். நான் ஈஸியா தான் எடுக்க சொன்னேன்.
கொஸ்டின் எடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு மேல ஈஸியா எடுக்க முடியாதுடா அப்படின்ட்டாங்க. இதுல உங்களுக்கு எவ்வளவு ஸ்கோர் வரும்னா 20-25 வரும். நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுவும் இதே மாதிரி ஈஸியான டெஸ்ட் தான். நீங்க நைட்டு போய் என்ன பண்ணிடணும், போட்டு பார்த்துடணும், பெர்சன்டேஜ் பார்த்துருங்க. சரியா? அடுத்து என்ன பண்ணுறது, இப்போ எரருக்குள்ள போயிருவோமா? பின்னாடி இருந்து போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இது பிடிப்போமா? when confronted, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க, சப்ஜெக்ட் அண்ட் ஹெல்பிங் verb இல்லாம எழுதுவாங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மறைஞ்சோடுன்னு சொல்லியிருக்காங்க, சொல்லி கொடுத்தனா சொல்லி கொடுக்கலையாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சப்ஜெக்ட் அண்ட் ஹெல்பிங் verb மறைஞ்சது, அதாவது யூ ஆர் அது மறைஞ்சு வந்திருக்கு. ஆக்சுவலா அது எப்படி வரும்னா when you are confronted with, கரெக்டா? confronted with, கரெக்டா? கரெக்ட், ரைட். and unfamiliar, கரெக்டா? unfamiliar situation. ஒன்னுனா என்னது, ஒன்னுனா இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கவா. ஒன்னு தட் எதை ரெஃபர் பண்ண திரும்ப, ஒன்னுனா என்னது, இந்த சிச்சுவேஷன் has not been சிச்சுவேஷன் என்கவுண்டர் பண்ணப்படுது. ஆக்டிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸா? பாசிவ். சரி, அப்ப ஒண்ணுல எங்க தப்பு இருக்கு, பி தப்பு இருக்கு. 2C தப்பு இருக்கான்னு செக் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிட்டு. 2Aலையா 2Cயா? 2C எங்க இருக்கு, 2C இதாங்க 2 சார். இருக்கா இல்லையா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிரின்சிபல்ஸ், ரைட். ஏன் இங்க மட்டும் சொல்கிறேன், ஏன் இங்கிட்ட மட்டும் போற, ஏன்னா இங்க ஆப்ஷனை பாக்குற 2C, 2Cக்கு போயாச்சு. 2Cல மிஸ்டேக் இருக்கு. இப்ப கேள்வி என்னது, 3Cல மிஸ்டேக் இருந்துச்சுன்னா டி ஆன்சர், இல்லைன்னா பி ஆன்சர். இருக்கா? ஈஸி தானேங்க, நீங்க கஷ்டமா கேட்க, இந்த கொஸ்டின் ஈஸி தானே, இருக்கா இல்லையாங்க? இருக்கு. ஆனா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, பெருசா இருக்கு பாத்தீங்களா. லிங்க்ஸ் சப்ஜெக்ட் பிட்வீன் ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு, இது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், பார்ட் ஆஃப் த பிரெயின், ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இது அட்ஜெக்டிவ், சரியா? இது ப்ரிப்போசிஷன், இது இதுக்குரிய ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட், இது ஒரு ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அண்ட் கார்டெக்ஸையும் பார்ட்டையும் சேர்க்குது. அது என்னது, கால் பண்ணப்படுது, பார்ட் ஆஃப் த பிரெயின் கால் பண்ணப்படுது, த பேசல் கேங். இது சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாதா? இது சப்ஜெக்டா எடுங்க. பேசல் கேங்லியா ரெகுலேட்ஸ். ஏன் எடுக்க முடியாதுன்னா, இது ஃபைனைட் வேர்பா நான் ஃபைனைட் வேர்பா? நான் ஃபைனைட் வேர்ப். எப்படி தெரியும் நம்மளுக்கு, எப்படி தெரியும் நம்மளுக்கு? V2க்கும் V3க்கும் வித்தியாசம் சொல்லி கொடுத்துருக்கேன், கரெக்டா? V2னா என்னது, V3னா என்னது? V2னா ஃபைனைட் வேர்ப், V3னா நான் ஃபைனைட் வேர்ப். அடுத்தது ஆக்ஷனை செஞ்சுச்சு அப்படின்னா அது V2, ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிச்சுன்னா V3, செய்யற மாதிரி வந்துச்சுன்னா V2, ரிசீவ் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா V3. முக்கியமான க்ளூ என்னதுன்னா பட்ட, பட்டது கிடையாது, பட்டன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், கரெக்டா? பேசல் கேங்லியானு கூப்பிடப்பட்ட பார்ட் ஆஃப் த பிரெயின். அப்ப இது V2 ஃபைனைட் வேர்ப் கிடையாது, V3 நான் ஃபைனைட் வேர்ப். கால்டு வாட், பேசல் கேங்லியா ஆப்ஜெக்ட். எதுடைய ஆப்ஜெக்ட், கால்டு உடைய ஆப்ஜெக்ட். நான் ஃபைனைட் வேர்புக்கு ஆப்ஜெக்ட் வரலாம், நான் ஃபைனைட் வேர்புக்கு ஆப்ஜெக்ட் வரலாம், நான் ஃபைனைட் வேர்புக்கு அட்வர்ப் வரலாம்.
சப்ஜெக்ட் லிங்க்ஸ் ஆன்சர் என்னது அப்படின்னா கான்பிடன்ஸ் பில்டிங் டெஸ்ட் தாங்க. இதெல்லாம் பயப்படாம நீங்க போடலாம். நீங்க பாருங்க ரெஃபர் பேசல் கங்கலியவா பர்சனையா பிச்சுங்கிறது ப்ரோனோ. சரியா? என்ன ப்ரோனோன்னு ரிலேட்டிவ் ப்ரோன். எந்த வார்த்தையை ரெஃபர் பண்ணி வரும் அப்படின்னா கண்டிப்பா பின்னாடி இருக்கிற வார்த்தை கிடையாது, முன்னாடி இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தை தான். கண்டிப்பா யாரு கிடையாது, பர்சன் கிடையாது. எதை ரெஃபர் பண்ணு, டிகிரியை ரெஃபர் பண்ணுது. நீ எடுத்து போமா இப்போதைக்கு. அப்ப இது என்ன அர்த்தம்னா 2 டிகிரி அப்படிதானே அர்த்தம். ஏன்னா இது எதுக்கு பதிலா வந்திருக்கு, டிகிரிக்கு பதிலா வந்திருக்கு. அப்ப இது எப்படி வாசிக்கணும், 2 டிகிரி. அவங்க கூப்பிடுங்க, சென்டென்ஸா வாசிங்க, சென்டென்ஸா வாசிங்க. சூப்பர். a person delays their decision. பாருங்க இதெல்லாம் தப்பு. delays his or her decision when faced. இந்த வருதாங்க, இது கரெக்டா, இது கரெக்டா இருக்குல்ல. அதே மாதிரிதான் இது. when they are faced இல்ல you are faced with the challenging choice. எப்படி வாசிக்கணும்னா person delays their decision when faced with the challenging choice to a degree. 2 டிகிரியை முன்னாடி போடக்கூடாது, எங்க போட்டுக்கணும், முன்னாடி போட்டு. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் தானே இது. ரைட், ஆன்சர் ஈஸி. யூடியூப் தான் அப்லோடு போட்டு விடுங்க. ஆன்சர் ஈஸி. நான் கத்திக்கிறேன். கொஸ்டின் ரொம்ப ஈஸி, இதுவும் ஈஸி. ஃபாஸ்ட் ஆன்சர் போடும். ஆப்ஷன் காமிக்க மாட்டேங்க. எரர் மேரத்தான் ஒன்று 2 மேரத்தான் போட்டிருப்பேன், ஒன்னாவது பார்த்துருப்பேன். நான் எங்க தப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஏபிசிடி ஆன்சர் கிடையாது, எங்க தப்பு இருக்கு, எங்க தப்பு இருக்கு. கரெக்டா? ஆர்கனைசேஷன்ஸ் தேர். அடுத்தது ethical considerations are. சரி, 3B ல தப்பு இருக்கு, 2C ல தப்பு இருக்கு. 3B 2C எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 3B 2C வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்குங்க? ஒரே ஆப்ஷன் இருக்கு. நோ எரர் தான் இருக்குங்க. நோ எரர் கிடையாது இல்ல. none of the above கொடுத்திருந்தா நீங்க அதை யோசிக்கலாம். கொடுத்துக்கிறது நோ எரர். அப்ப 1B ல கண்டிப்பாக எரர் இருக்கு. போடுங்க, 1B ல எரர் போடுங்க. கரெக்டா தான் இருக்கா? ரைஸ் கரெக்டா தானே? நவுனா தான் வந்திருக்குங்க. சரியா? நவுனா தான் வந்திருக்கு. வேர்பா வரும்போது தான் டிரான்சிட்டிவ், வின் டிரான்சிட்டிவ். நவுனா வந்திருக்கு. ரைஸ் இன் கன்சர்ன்ஸ். சரியா? ரைஸ் இன் கன்சர்ன்ஸ். பட் பரவாயில்ல, ப்ரிப்போர்ஷன் எரர் எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது கண்டுபிடிக்கலைனாலும் என்னால என்ன பண்ண முடியும், ஆன்சர் போடும். கன்சர்ன்ஸ் உடைய ரைஸாங்க. கன்சர்ன்ஸ்ல ரைஸ் இருக்கு. கரெக்டா? உடைய அப்படிங்கிற மீனிங் வந்தா ஆஃப் போடுங்க. ஆஃப்க்கு மீனிங் என்னதுலாம், பொசஷன் அண்ட் செலக்ஷன். செலக்ஷன் மீனிங் வருதா? செலக்ஷன் மீனிங் வரல, பொசஷன் மீனிங் தான் வரணும்.
பொசஷன் மீனிங் வந்துச்சுன்னா ஆஃப்னா என்ன அர்த்தம்? என்ன மீனிங் வரணும்? உடைய. உடைய மீனிங் இங்க வருதா? சரியா? வரல. நம்ம ரைஸ் ஆஃப் நிறைய இடங்கள்ல பார்த்து பழகிட்டாங்க, அதனால ரைஸ் ஆஃப் கரெக்ட் நினைப்பாங்க. இந்த சென்டென்ஸ்ல மீனிங் போட்டு பாருங்க, வராது. சரி, இப்ப யாரு நம்ம கிளாஸ பார்த்திருக்கா? மேரத்தான் கீழத்தான எல்லாம் பார்த்திருக்கான்னு 2 குரூப் இருக்கிறதுனாலயா கேக்குறீங்க. எரர் போடுறதுக்கான ஆர்டர் சொல்லுங்க. ஒரு எரர் கொஸ்டின் பார்த்த உடனே என்னென்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஆர்டர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே சப்ஜெக்ட் டு வர்ப். செகண்ட், பின்னாடி இருந்து கத்தாதீங்க, அமைதியா இருங்க. ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், adverb. அடுத்தது வாய்ஸ், ப்ரிப்போஷன்லாம் கிடையாது. வாய்ஸ், டென்ஸ், நான் ஃபைனைட் வேர்ப்னு வாய்ஸ் வேர்ப் சம்பந்தப்பட்ட எல்லாமே, ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப், டென்ஸ், வாய்ஸ், V3 சப்ஜெக்டிவ், V2 எல்லாத்தையுமே 3வது ஸ்டெப்ல செக் பண்ணும். 4வது ஸ்டெப் preposition, conjunction. 5வது ஸ்டெப் மீனிங். 6 தான் என்னது பாருங்க. நோயர் போறதுக்கு இந்த எல்லா டாபிக் தெரிஞ்சாதான் போக முடியும். டைரக்டா இங்க குதிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப், அடுத்து ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், வேர்ப், டென்ஸ், நான் ஃபைனைட் வேர்ப், ப்ரிப்போஷன், கன்ஜங்ஷன், மீனிங், நோயர். ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க, மிஸ்ஸே ஆகாது. ஒரு கொஸ்டினை ரேண்டமா போடுங்க, அப்படியே ஃபிட் பண்ணிட்டு போங்க. ஓகே, கண்டுபிடிச்சீங்கன்னா ஓகே. ஒருவேளை கண்டுபிடிக்க முடியல, இப்ப நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? இந்த ஆர்டரை பிடிச்சும். ஆக்சுவலா இன்னைக்கு காலையில அதை கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு தடவை மேலோட்டமா ஒரு 10 நிமிஷம் பார்த்துருவேன். பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. 3Bல எரரே கண்டுபிடிக்க முடியல. 3Bல எரரே கண்டுபிடிக்க முடியல. ஒரு 10 செகண்டுக்கு அப்படியே திணறிட்டேன். என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு. என்ன நடந்திருக்கு? சப்ஜெக்ட் வேர்பு பிரிக்கல, வாசிச்சாச்சு. வாத்தியாராவே இருந்தாலும் ப்ரொசீஜர் தான் காப்பாத்தும். சரியா? பிடிச்சிருந்தா என்னடா டாபிக் ஆஃப் டிபேட் கரெக்ட் தானே, இஸ் கரெக்ட் தானே. ஏன்னா என் கண்ணு எங்க இருக்குன்னா இதுலதான் இருக்கு. என் கண்ணு இங்கதான் என் கண்ணு இருக்கு. என்ன பண்ணிருக்கணும்? ஸ்பிளிட் பண்ணிருக்கணும். 10-15 செகண்டுக்கு அப்புறம் ஸ்பிளிட் பண்ணாதான் இவ்வளவுதானா அப்படின்னு தெரியும். இதுதான் என்ன நடக்குது உங்களுக்கு பரீட்சையில நடக்குது. சரி, இந்த 2 கொஸ்டின் எத்தனை கொஸ்டின் போடலாம்? 2மே போடலாம். 2க்கும் 2 நிமிஷம் வச்சுக்கிடுங்க. இப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னா 14 நிமிஷம் ஆயிருக்கு. 15 கொஸ்டின் போட்டுக்கணும். போடுங்க. ஈஸியா வச்சுட்டாங்களோ? ஆன்சர் என்னதுங்க? டிபெண்ட் தானே வரும். பிச்சைக்கு பின்னாடி வேர்ப் வரணுங்க. பிச்சைக்கு பின்னாடி வேர்ப் கரெக்டா தப்பா? பிச்சைக்கு பின்னாடி ஒன்னு சப்ஜெக்ட் வரும், இல்லைன்னா வேர்ப் வரும். கரெக்ட் தானே? ரைட். விச் எதை ரெஃபர் பண்ணுது? எக்கனாமிக்ஸ். ரைட், டிபெண்ட். அப்ப 2க்கு அப்புறம் என்ன இருக்கு? 2 எது மிஸ்டேக்? 2A. கரெக்டா? எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்கு. அடுத்து இன்ஃப்ளேஷன் கண்டினியூஸ். எங்க இருக்கு? 3C. 2A 3C வச்சு எத்தனை இருக்கு? 2 ஆப்ஷன். பியா சியா? தங்கேல் மிஸ்டேக்.
சரி, ரீசன்ட் ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. கரெக்டா? இது கரெக்டா? பை த எம்எஃப் கரெக்டா? ரிப்போர்ட் சப்ஜெக்ட், ஹைலைட்ஸ் கரெக்டா? ஹைலைட்ஸ் தட் என்னது? that normal conjunction, global growth. டிப்பாட்டிங்க, பில மிஸ்டேக் இருக்குதா? அப்போ எங்க மிஸ்டேக் இருக்கலாம்? சில மிஸ்டேக் இருக்கலாம். இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். ஆக்சுவலா இங்க பாசிவ் வாய்ஸ் நம்மளுக்கு டவுட் வச்சு ஆன்சர் போடலாம், அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். ஆனா பாசிவ் வாய்ஸ் நம்மளுக்கு எப்படிதான் தெரியுது? கரெக்ட் மாதிரி தான் தெரியணும், கரெக்ட் மாதிரி தான் இருக்குது, கரெக்ட் மாதிரி தான் தெரியணும். ஒரு கால்குலேட்டட் கெஸ்ல நம்ம என்ன போடலாம்னா, ஏன்னா growth ஸ்லோ பண்ணப்பட்டுச்சு சொல்லலாம், growth ஸ்லோ ஆச்சுன்னு சொல்லலாம். சரிதானா? ரைட். கால்குலேட்டட் கெஸ் பண்றேன், பி மிஸ்டேக் இல்ல அப்படின்ட்டு ஏல ஆன்சர். பட் எக்ஸாக்ட் ஆன்சர் இதுக்கு போட முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குமா? இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குமா? 100% இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. மிஸ்டேக் இருக்கிற கொஸ்டின் கிடையாது, டவுட் வர்ற கொஸ்டின். எனக்கு போடும்போது டவுட் இருக்கிற கொஸ்டின், இது கரெக்டா தப்பான்னு டவுட் இருக்கிற கொஸ்டின். ஏற்கனவே சொல்றேன், நம்மளை பாஸ் பண்ண வைக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கிடையாது, தெரியாத கொஸ்டின் கிடையாது. இது ரெண்டுக்கும் நடுவுல டவுட்ல வந்து நிக்கிற கொஸ்டின். இது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கரெக்டா போடும். ரைட். எரர்லாம் சப்பையா இருக்கு, போர் அடிச்சுட்டு நாம இப்போ இவ்வளவு நேரம் டெஸ்ட் எப்படி இருந்திருக்கு? ஈஸியா இருந்திருக்கு. மைண்ட்ல அது இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்னு ஆர்சியில நம்மளை செய்ய போறான், இல்லைன்னா பேரா ஜம்பிள்ல செய்ய போறான், இல்ல இந்த பில்லர்ஸ்ல செய்ய போறான். எதுன்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். மாறுதுங்க, இப்படியே தான் மாற்றேன் நான். வயர் ஆடுது இல்ல, another answer. பர்டிகுலர் டெபிக்டடா செகண்ட் டேஷ்ல போடுறதுதான் பாருங்க. ஓடுது, டைம் ஓடுது, இதெல்லாம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டெபிக்டட்னு சொல்றாருங்க, செகண்ட் டேஷ்ல பொருந்துதா? இஸ் ட்ரெடிஷனலி பர்டிகுலர் as a short man wearing a waistcoat with the particular symbol on it. சரி பாருங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துட்டானுங்க? ரெண்டு வார்த்தை இருக்கும். வார்த்தை எப்படி இருக்கலாம்? மாத்தி இருக்கு. John Bull is traditionally depicted as the short man wearing a waistcoat with the particular symbol on it. மேல பாருங்க, this particular family is the one depicted in. ஒத்த லைனை பார்க்கலைன்னா என்ன ஆகும்? ஆன்சர் போட முடியும். சரியா? யோசிச்சு பாருங்க. இவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இதுதான் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், இது டவுட் வந்திருக்கும், சி டவுட் வந்திருக்கும், வேற எதுவும் பெருசா டவுட் வர. வேற எது டவுட்? எதாவது டவுட் ஆச்சா? எது டவுட் ஆச்சுங்க? பி, ரைட். ஏபிசி தான் டவுட். கரெக்ட். பர்டிகுலர், ஜெனரஸ், பெக்யூலியர், டெபிக்டட், ஃபீச்சர்டு, ஸ்டேஜ் ஒரே மீனிங்.
காமிக்கப்பட்டாங்க. பிக்ட்னா பிக்சர் காமிக்கப்பட்டாங்க. ஸ்டேஜ்னா ஸ்டேஜ்ல காமிக்கப்பட்டாங்க. ஃபீச்சர்டுனால காமிக்கப்பட்டாங்க. ஒரே மீனிங். எதுதான் மாறும்? ஏல தான் மாறும். ஃபர்ஸ்ட் அந்த எந்த டேஷ்ல வருதுன்னு கண்டுபிடிக்கும். நல்ல கொஸ்டின். அப்படியே கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம ஆளுக்கு. கிராமர் வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க போ. கிராமர் வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. கிராமர் வச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க. கிட்ட ஒரு வேர்ப் வரணும். சிங்குலர் வேர்ப். கிட்ட சிங்குலர் வேர்ப். இட் நவுன் அண்ட் நவுன். So noun and ஒரு singular verb. கரெக்டா? Noun singular verb. Noun singular verb. Noun singular verb. Noun singular verb. Noun singular. ஒன்னும் செய்ய முடியாது ராஜா. என்னதான் பண்ணி ஆகணும்? பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சு செகண்ட் கொஸ்டின் வரும்போது மைண்ட் தயாராயிரணும். இங்க செய்ய போறா இந்த செக்ஷன் கஷ்டம். கரெக்டா? இவ்வளவு நேரம் ஈஸியா போச்சு. இங்க வண்டி பாதி நின்றுச்சு, இங்க கம்ப்ளீட்டா நின்றும். இந்த 5 கொஸ்டினை நம்ம எப்படி போடணும்? பார்த்து கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி போடணும். இதான் நீங்க பொறுக்கி போடணும். சரி, ஆன்சர் போட முடியுதான்னு பாருங்க. ஹியூமன் பாடிக்கு என்ன இருக்குது? பேஷன்ஸ் இருக்குதா? கன்சர்ன் கண்டிப்பா வராது. கரெக்டா? ரெசிலியன்ஸ் வரலாம். ஸ்டெமினா வரலாமா? ஸ்டெமினா, என்டியூரன்ஸ் ஒரே அர்த்தம் தான். பேஷன்ஸ் டவுட்ல இருக்கு. ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ணிருக்கேன். சரி, விச் டேஷ் இட்ஸ் கிட்ட என்ன இருக்குது? பேஷன்ஸ் இருக்குது. அது பெர்மிட் பண்ணுதா? சேலஞ்சஸ், மெயின்டைன் ஸ்ட்ரென்த், ரெக்கவர் குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. மீனிங் வருதாங்க? ஹியூமன் பாடிக்கு பேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது வேற என்னெல்லாமோ தான் பண்ணும். என்ன பண்ணாது? சேலஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்றது, ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்றது, ரெக்கவர் பண்றது, இந்த கதையெல்லாம் நடக்காது. ரைட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்போ போயிடுச்சு. அடுத்தது கன்சர்ன் எனேபிள்ஸ் ஏற்கனவே தூக்கிட்டேன். 5வது ஆப்ஷன் என்டூரன்ஸ் இருந்துச்சுன்னா அலவுஸ் தான் வரும். என்டூரன்ஸ் இருந்துச்சுன்னா அலவுஸ் தான் வரும். எது வராது? பிரிவென்ஸ் வர. அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ்ல சிஎன்டி ரெண்டுமே வரும். கரெக்டா? Human body has a lot of stamina which lets it to adapt. ஒரே ஒரு பிரச்சனை, காசெட்டிவ் verb இருக்கு. சரி, காசெட்டிவ் verb இருந்தாலுமே பிரச்சனை இருக்கு. சிஎன்டி மீனிங் வைஸ் பொருந்துதா இல்லையா? மீனிங் வைஸ் பொருந்தா இல்லையாங்க? ரைட், நான் என்ன பண்ணணும்? சிடியை எங்க தூக்கி போடணும்? மேல தூக்கி போடும். மேல தூக்கி போடும்போது என் ஆன்சர் என்ன வருது? இதான் emotion lets more individuals and to show emotionக்கு ஸ்டாமினாக்கும் சம்பந்தம் இல்லை. இமோஷனுக்கும் மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ரெசிலியன்ஸ்னா மென்டல் ஸ்ட்ரென்த். சரி, கிளாஸ் முடிச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் எரர் கொஸ்டின் இருக்குது, பேராஜம்பிள் இருக்குது, பார்த்துருங்க. பெஸ்ட் விஷயம் நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு டெஸ்ட்டை போடுறது, மீதி கொஸ்டின் டெஸ்டா போட்டு ஸ்கோர் தெரிஞ்சு. எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கோம்? 20 போட்டுருப்போமா? 20 கூட போட்டிருக்க மாட்டோமா? 17, 18 கிட்ட போட்டிருப்போம். இன்னும் என்னதெல்லாம் இருக்குன்னா 2 ஆர்சி இருக்கு. பேராஜம்பிள் ஈஸி, பேராஜம்பிள் ஸ்கோரிங் பார்ட்டிங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு என்ன கேட்டிருக்கானுங்க?
அயன் சீக்கிரம் அவனே கொடுத்துட்டாங்க. இதை போட்டா அது எல்லாம் கரெக்ட் ஆயிருங்க. இது தப்பாச்சுன்னா எல்லாம் தப்பாயிரும். யா பார்த்து கேர்ஃபுல்லா போடு. 3 எரர் கொஸ்டின் கிட்ட இருக்கு, 4 ஃபில்லர் இருக்குது, ஒரு பேராசம்பிள் இருக்குது, 2 ஆர்சி. சரியா? இதையும் போடணும். இதை இப்பவே போட்டுறணும் 2 மணிக்குள்ள. நைட்டு போயிட்டு என்ன பண்ணிடணும், 2வது டெஸ்ட போட்டு முடிச்சிருங்க ப்ரோ.